தீ பரவி மலை தீ பரவி மக்கள் வந்து கேட்டினா கிட்டத்தட்ட தள்ளு முள்ளு ஆகி உள்ளேயே எரிஞ்சி சாம்பலானவங்க 110 பேர் இறந்து போயிட்டாங்க. அதில் வந்து பலருடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, பல பெண்கள் வந்து ஆடை பற்றி எரிஞ்ச பிறகு அரைகுறைமாக ஆடை இல்லாமல் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்போல்லாம் வந்து மாராக்கு விளக்குனாலே வந்து உங்களுக்கு வந்து பெண்கள் வந்து அவ்வளோ சென்சிட்டிவாக இருக்காங்க. மாராக்கு இல்லாமல் வந்து கேட்டினா மாராப்பு இல்லாமல் வந்து பற்றி எரிஞ்ச போது பல புடவைகள் வந்து எரிஞ்ச போது ஆடை இல்லாமல் வெளியில் எப்படி வருதுன்னு சொல்லி தயங்கி உள்ளே எரிஞ்சு சாம்பலாயிட்டாங்கன்னா ரொம்ப சோகமான ஒரு விஷயம். இதற்கும் பலத்த தீக்காயங்களுடன் மீட்கப்பட்டு உயிருக்கு போராடிய 86 குடும்பங்களுக்கும் அன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் எம்.ஜி. ராமச்சந்திரன் நிவாரண உதவிகளை அறிவித்தார். எம்ஜிஆர் ஆட்சி காலம் 79, 77 எம்ஜிஆர் ஆட்சி 79 இந்த சம்பவம் நடக்குது. தீ சம்பவம் நடக்குது. மிகப்பெரிய ஓரளவுக்கு இருக்குன்னா வந்து நீண்ட காலம் வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் புரட்சிகரமான மாற்றங்கள் சினிமாவில் வந்து எப்படின்னா இனிமேல் வந்து இந்த டூரிங் டாக்கீஸை வந்து எங்கேயுமே இருக்கக்கூடாது. இருக்குது சார். மல்டிப்ளெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேயே வந்து 5 தேட்டர் கிட்ட இருக்குது, சில இடத்துல 10 தேட்டர் கூட இருக்குது. ஸோ இந்த இடத்துல எந்த அளவுக்கு சேஃப்டி வந்து இவங்க பண்ணியிருக்காங்க? இன்கேஸ் இந்த மாதிரி இப்போ இருக்கிற கரண்ட் மல்டிப்ளெக்ஸ் தேட்டரில் தீ விபத்து ஏதாவது ஏற்பட்டால் மக்கள் எளிதாக வெளியே வர முடியும். ஒரு தியேட்டரில் ஒரு 200 ரூபா டிக்கெட் கொடுத்து வரான்னா ஒரு 5 பேர் பார்க்கணுன்னா 1000 ரூபா ஆச்சு. இப்போ அந்த 1000 ரூபா கொடுத்து படம் பார்க்கறது இல்லாமல் கேட்டால் அங்கே வந்து அந்த மாதிரியான கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸில் இருக்கும்போது கேட்டால் அங்கே ஏதாவது ஒரு பொருளை வாங்கக்கூடிய சூழலாயிடுது. அப்போ ஒரு 5000 ரூபாய் இல்லாமல் அந்த கடைக்கு வந்து நம்ம அந்த படத்துக்கு போகிறது. ஸோ மால்களில் ஒரு வகையான என்ன சொல்லிட்டுனா வந்து மக்களை ஈர்க்கிறதுக்காக பண்ணும்போது தியேட்டரில் படம் பார்த்துட்டு அப்படியே ஹோட்டல் போயிட்டு அப்படியே கொஞ்சம் வாங்கிக்கிட்டு எல்லாம் முடிச்சு வெளியே வரும்போது கேட்டால் ஒரு ஃபேமிலிக்கு 5000 ரூபாய். ஒரு ரோக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ரோக்கு 4 ரோக்கு ஒரு டோர் இந்த மாதிரி இருக்கும். இப்போ மல்டிப்ளெக்ஸில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நிறைய மல்டிப்ளெக்ஸில் சிங்கிள் டோர் தான். ஆமாம், ஒரு டோர் வழியாக தான் நீங்கள் என்ட்ரு ஆக முடியும். அதே டோர் வழியாக தான் என்ட்ரு ஓலை தானே சார். 10-20 ஜனங்கள் வெளியில் ஓடி இருக்க முடியாது. ஆனால் அங்கே தடுப்பு சுவர்கள் உள்ளே இருக்குது. தடுப்பு சுவர்கள் மூலம் தான் மணல் வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக சுற்றி தடுப்பு சுவர்கள் இருந்திருக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இது ரொம்பவே ஒரு சோகமான ஒரு விஷயம் தான் சொல்லணும். 1979 தூத்துக்குடி மாவட்டத்தில் லூர்தம்மாள் காலனின்ற இடத்துல இருந்த லக்ஷ்மி தேட்டர் அப்படின்ற ஒரு தேட்டரு. இது வந்து பார்த்திங்கன்னா படம் ஓடிட்டு இருக்கும்போதே வந்து தீப்பிடிச்சு அதில் நிறைய பேர் வந்து இறந்துட்டாங்க. ஸோ இந்த சம்பவத்தை பற்றி சொல்லுங்கள் சார். கடற்கரை சார்ந்த பகுதி தான் சார் லூர்தம்மாள் காலனி. தூத்துக்குடியில் லூர்தம்மாள் காலனி திரேஸ்புரம்ன்ற ஒரு பகுதியில் கடற்கரை சார்ந்த பகுதி. அங்கே லக்ஷ்மி தியேட்டர்னு ஒரு டூரிங் டாக்கீஸ். இப்போது உங்களுக்கு தெரியும் கேட்டால் இது ஒரு வரலாறே சொல்லணும். என்ன கேட்டால் முதல் வந்து இந்த படங்கள்லாம் வந்து கேட்டால் முதல்ல இந்த மாதிரியான இன்றைக்கி இருக்கிற மாதிரி மல்டிப்ளெக்ஸ் அந்த காலத்தில் கிடையாது. கட்டிடங்களில் வந்து தியேட்டர் கிடையாது. பெரும்பாலும் எல்லாமே கூரைகள், டென்ட்டு கொட்டான்னு சொல்லுவாங்கள்ல. டென்ட்டு கொட்டானா என்னன்னு கேட்டால் முழுக்க உங்களுக்கு வந்து இரவு காட்சி மட்டுமே வந்து எடுக்கக்கூடிய அளவில் தான் முதல்ல ஓப்பனில் இருந்தது. கூரை அமைக்கப்பட்டிருக்கோம். 2 சைடும் ஓப்பனில் இருக்கும். இரவு காட்சிகள் மட்டும்தான், மாலை காட்சி இரவு காட்சி மட்டும்தான். 2 ஷோ தான் வந்து முதல் நான் சொல்கிறது கேட்டால் நான் சொல்கிறது 40களில் சொல்கிறேன். நீங்கள் நடந்தது 79. இந்த தீ விபத்து நடந்தது 79. 40களில் ஒன்று கேட்டால் 40, 50, 60, 70 இங்கெல்லாம் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதல் இரவு காட்சி, அதுக்கு பிறகு வந்து கேட்டால் வந்து மாலை காட்சியும் இரவு காட்சி, அதுக்கப்புறம் மேட்னி நூன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் டெவலப் ஆகுது. முதல் 2 பக்கம் எல்லா பக்கமும் ஓப்பனாக இருக்கும். மேற்கூரை திரை இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் கேட்டால் உங்களுக்கு ஈவினிங் ஷோ தாண்டி மேட்னி ஷோ நூன் ஷோ கொண்டு போய் கேட்கலாம். கித்தான்கள் மூலமாக வந்து இருட்டாக்கணும் இல்லையா? அப்போ வந்து கேட்டால் வந்து நல்ல வெயில் காலத்தில் கூட இருட்டாக்கணும்னா கித்தான்கள் போட்டு அந்த கித்தான்கள் வந்து காற்றுல ஆடாமல் இருக்கிறதுக்கு மணல் மூட்டைகளை போட்டு கித்தான்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், தார்பாய் ஃபுல்லாகவே வந்து டைட்டாக வந்து மூடிடுவாங்க இருக்கமா சைடில் ஃபுல்லாக. அப்போது மேல் கூரை அதில் தான் வந்து கேட்டால் 500 பேர் 1000 பேர் கூட உட்காந்து பார்க்கக்கூடிய அளவுக்கெல்லாம் பெரிய பெரிய கித்தான் மூலமாக கட்டின பெரிய எல்லாம் இருக்குது. ஒரு 500லேருந்து 600 700 பேர் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்குள்ளே கூட உட்காந்து பார்க்க. ஏன்னா
அப்போது இந்த ஸ்டூல் போடுறதெல்லாம் கிடையாது. முழுக்க முழுக்க மணல் கொட்டிடுவாங்க, ஆற்று மணல் கொட்டிடுவாங்க. அந்த மாதிரி தியேட்டர்லாம் நான் படம் பார்த்தேன். பெஞ்ச் அது கூட வந்து கேட்டால் அது வந்து பணக்கார, அதாவது கேட்டால் ஊரில் இருக்க பெரிய மனிதர்கள் அவங்க வந்தாங்கன்னா பின்னாடி, அதான் பால்கனின்னு ஒரு காலத்தில் மாறினது. பின்னாடி வந்து கேட்டால் ஒரு மர ஸ்டூல் போட்டு உட்கார வைப்பாங்க. அங்கே வந்து கேட்டால் அதில் விஐபின்னு கேட்டால் அவருக்கு ஒரு தனி சேர் போட்டு உட்கார வைப்பாங்க. இதெல்லாம் வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா தடுப்புகள் இருக்கும். அதாவது கேட்டால் மணல் கொட்டி இருப்பாங்க. அது ஒரு கிளாஸு. வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு பிறகு இந்த பின்னாடி வந்து பின்னாடின்னு கேட்டால் இன்னொரு தடுப்பு சுவர் நான் சொல்கிறேன். ஒரு 4 அடி இல்லை 3 அடிக்குள்ளே வந்து கேட்டால் வந்து ஒரு தடுப்பு சுவர் கட்டுவாங்க. அங்கே இருக்கிறவங்க இப்படி வரக்கூடாது, இங்கே இருக்கிறவங்க அப்படி போகக்கூடாது சொல்லி தடுப்பு சுவர் இருக்கும் தேட்டர்கள்லேயே. காலப்போக்கில் வந்து பின்னாடி வந்து கட்டிடங்களில் வந்த தியேட்டரில் கூட பார்த்தீங்கன்னா தடுப்பு சுவர்னு ஒன்று இருக்கும். அதாவது கேட்டால் லோ டிக்கெட்டு, பெரிய டிக்கெட்டில் காசுக்கு தவிர தனித்தனியாக உள்ளே பிரிப்பாங்க. அந்த காலத்தில் கேட்டால் டூரிங் டாக்கீஸ் இருந்த காலத்தில்னு கேட்டிங்கன்னா நான் டூரிங் டாக்கீஸில் படம் பார்த்துருக்கிறேன். 35 பைசா நினைக்கிறேன் முதல் டிக்கெட். நான் படம் பார்த்தது வந்து 35 பைசா டிக்கெட்டு. மண் தரையில் தான் வந்து மணல் கொட்டிட்டு உட்காந்து படம் பார்ப்போம். அதில் தான் எம்ஜிஆர் சண்டை, சிவாஜி நடிப்பு, பல படங்கள் நாங்கள். இது வந்து அங்கே வந்து லக்ஷ்மி தியேட்டரில் வந்து தூத்துக்குடியில் அந்த தீ விபத்து நடந்தது இல்லையா 79ல். அந்த காலகட்டத்தில் வந்து கேட்டிங்கன்னா இந்த டூரிங் டாக்கீஸ் வந்து கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க உழைக்கும் மக்கள், கடலில் வந்து தினம் போராடக்கூடிய மக்கள், மீனவ மக்கள் கூட்டமாக வந்து அந்த படம் வந்து தியேட்டரில் வந்து படம் பார்க்குறாங்க. அப்போ வந்து பாவ மன்னிப்புன்னு ஒரு படம், சிவாஜி ஜெமினி நடித்த படம், எம்ஆர் ராதா இவங்க நடித்த படம். அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி ஓடிட்டுருக்கும்போது கூட்டமாக அந்த படத்துக்கு வந்து டிக்கெட்டு கொடுத்து பார்த்துருக்காங்க. 2 பக்கமும் கித்தான் போட்டு மணல் மூட்டைகளை அடுக்கி வெளியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அகற்றிட்டு வர முடியாது, அப்படி வர முடியாது. அப்போ அந்த தியேட்டரில் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், அந்த தியேட்டரில் அந்த படத்தில் வந்து தீ வைக்கிற மாதிரி, எம்ஆர் ராதா தீ வைக்கிற மாதிரி ஒரு காட்சி. அதில் வந்து கேட்டால் திரைக்கு பின்னாடி வந்து தீ பற்றுனது வந்து கேட்டால் மக்கள் உட்காந்த பகுதியில் தீ பற்றலை. தியேட்டருக்கு அதாவது திரைக்கு பின்னாடி வந்து அந்த கூரையோட லெங்க் இருக்குல்ல, திரைக்கு பின்னாடி இருக்கு, திரைக்கு பின்னாடி பற்றி எரிஞ்சு அதுக்கு அதை வந்து உங்களுக்கு வந்து தீ பரவி மலை தீ பரவி மக்கள் வந்து கேட்டினா கிட்டத்தட்ட தள்ளு முள்ளு ஆகி உள்ளேயே எரிஞ்சு சாம்பலானவங்க 110 பேர்கிட்ட இறந்து போயிட்டாங்க. அதில் வந்து பலருடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது அந்த விபத்து சம்பந்தமாக வந்த ஸ்டேட்மெண்ட், அந்த காலத்தில் பல பெண்கள் வந்து ஆடை பற்றி எரிஞ்சிட்ட பிறகு அரை குறையமாக ஆடை இல்லாமல், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அப்போல்லாம் வந்து மாராக்கு விளக்குனாலே வந்து உங்களுக்கு வந்து பெண்கள் வந்து அவ்வளோ சென்சிட்டிவாக இருப்பாங்க. மாராக்கு இல்லாமல் வந்து கட்டினா நான் சொல்ல மாராப்பு இல்லாமல் வந்து பற்றி எரிஞ்ச போது, பல புடவைகள் வந்து எரிஞ்ச போது ஆடை இல்லாமல் வெளியில் எப்படி வருதுன்னு சொல்லி தயங்கி உள்ளே எரிஞ்சு சாம்பலாயிட்டாங்கன்றது தான் ரொம்ப சோகமான ஒரு விஷயம். பல பெண்கள் அங்கே வந்து கேட்டினா வந்து வெளியில் வராமல் மானத்துக்கு ஆட்பட்டு உள்ளே எரிஞ்சு சாம்பலாயிட்டாங்க அப்படின்றது தகவலாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 110 பேர் வந்து ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் கேட்டினா கிட்டத்தட்ட அதான் ஒரு ஏறக்குறைய ஒரு 500லேருந்து ஒரு 600-700 பேர் படம் பார்த்துன்னு தான் சொல்கிறாங்க அந்த காலகட்டத்தில். எம்ஜிஆர் ஆட்சி காலம் 77 எம்ஜிஆர் ஆட்சி வந்து 79ல் இந்த சம்பவம் நடக்குது, தீ சம்பவம் நடக்குது. மிகப்பெரிய ஓரளவுக்கு இருக்குன்னா வந்து நீண்ட காலம் வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம், ஒரு புரட்சிகரமான மாற்றங்கள் சினிமாவில் வந்து எப்படின்னா இனிமேல் வந்து இந்த டூரிங் டாக்கீஸை வந்து எங்கேயுமே இருக்கக்கூடாது, எல்லாமே வந்து கட்டடங்களில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டு, அதுக்கு பிறகு வந்து கேட்டால் வந்து இந்த சினிமா தியேட்டர்கள் வந்து எல்லா டூரிங் டாக்கீஸும் வந்து தூக்கிட்டாங்க. ஏன்னா மூங்கில், தென்னங்கீத்து இதில் தான் வந்து முழுக்க ஓலைகளால் வேயப்படக்கூடிய ஒரு தியேட்டர். எளிதில் தீப்பற்றக்கூடிய கேட்டினா அதுக்கு பிறகு இன்னும் சில இடங்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னமே வந்து இன்னும் சில இடங்களில், நான் இந்த விபத்துக்கு முன்னாடியும் சில தியேட்டர்கள் வந்து கேட்டால் தீ விபத்து ஏற்பட்டு குறைஞ்சமாக ஒரு 5 பேர் 7 பேர் இறந்ததெல்லாம் இருக்குது. இது பெரிய அளவில் ஒரு 110 பேர் இறந்த உடனே இது வந்து ஒரு கமிஷன் போட்டு உடனே என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இனி தியேட்டர்கள் வந்து எல்லாமே வந்து கட்டிடங்களில் தான் தியேட்டர் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் கூரை அமைச்சு கட்டிடங்கள் இப்போ இன்றைக்கி இருக்கிற மாதிரி அப்போ தளம் போட்டதெல்லாம் நீங்கள் நினச்சிடாதீங்க. முழுக்க வந்து ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் போட்டு சைடில் சோர்கள் கட்டி ஓலையிலலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த டூரிங் டாக்கீஸே வந்து அபாலிஷ் பண்ணது
எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் தான் கொண்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து கட்டடங்கள் மூலமாக தேட்டர் வந்து பட் இருந்தாலும் ஆறாத வடுக்கலாக இருக்குது. அதில் வந்து எரிஞ்சு சாம்பலானது 110 பேர்னா பலரும் காயப்பட்டவங்க இன்னும் கூட பலரும் உயிரோடு இருக்கிறாங்க காயப்பட்டவங்க அப்படி சொல்லியிருக்கு. ஒரு நாட்டுப்புற பாடல் கூட ஒரு பெண் பாடியிருக்கிறாங்க இந்த கோரமான சம்பவத்தை வச்சு. மிகப்பெரிய விபத்து சார், அது சாதாரண விஷயம் இல்லை. அது வந்து இந்த முழுக்க இன்றைக்கி வந்து பல நவீனமான தியேட்டர்கள் உருவானதுக்கு காரணம் அந்த 110 பேரோட மரண ஓலம் தான். பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து முழுக்க கட்டிடங்களில் வந்து தியேட்டர்கள் ஒரு ஊரில் நிகழ்த்திங்கன்னா ஒரு 10 தியேட்டர் 4 தியேட்டர் இருக்குது பெரிய சிட்டிலன்னா. அதுக்கெல்லாம் வந்து இன்றைக்கி சொல்லலாம் சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ பெரிய தியேட்டர் இருக்குது. பேலஸ் மாதிரி வச்சுருக்காங்க தியேட்டரை, மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ்லாம் இருக்குதுன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி அந்த 110 பேருடைய அந்த மரண ஓலங்கள் தான். அதுக்கு பிறகு தான் எல்லாம் கட்டிடங்களாக உருவாச்சு. இப்போ எல்லாமே கட்டிடங்களாக இருக்குது சார். மல்டிப்ளெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து 5 தேட்டர் கிட்ட இருக்குது, சில இடத்துல 10 தேட்டர் கூட இருக்குது. இப்போது இந்த இடத்துல எந்த அளவுக்கு சேஃப்டி வந்து இவங்க பண்ணியிருக்காங்க? இன்கேஸ் இந்த மாதிரி இப்போ இருக்கிற கரண்ட் மல்டிப்ளெக்ஸ் தேட்டரில் தீ விபத்து ஏதாவது ஏற்பட்டால் மக்கள் எளிதாக வெளியே வர முடியுமா? நீங்கள் சொல்கிற நல்ல கேள்வி. அதாவதுன்னா தியேட்டர்கள் எல்லாம் கட்டிடங்களாக உருவாகும் போது பார்த்திங்கன்னா அந்த தியேட்டரோட அந்த ஸ்க்ரீன் இருக்குது இல்லைங்களா, நீங்கள் கேட்குறது வந்து மல்டிப்ளெக்ஸ் கேட்குறீங்க. நான் முதல்ல தியேட்டர் சொல்கிறேன். தியேட்டர்கள் கட்டிடங்களான பிறகு கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்பவுண்ட்லேயும் வச்சுருப்பாங்க, ஒரு பில்லர்லேயும் வச்சுருப்பாங்க. ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வந்து ஒரு பில்லர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தியேட்டரில் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 அல்லது 20 இருக்கும். அந்த அளவுக்கு எம்ஜிஆர் வந்து கடுமையான சட்டங்களை போட்டார் ஒரு கட்டிடங்கள் தியேட்டர் கட்டும்போது என்னென்னலாம் இருக்கலாம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கேட்டினா வரிசையாக பக்கெட்டுகள் வந்து மணல் கொட்டி பக்கெட்டுகள் வரிசையாக வைப்பாங்க. அப்படிலாம் வந்து தியேட்டர்களில் இருந்தது உண்மை, கட்டிடங்களாக இருந்த தியேட்டரில். இப்போது வந்து கிராமங்களில் இப்போவும் கூட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கிராமங்களில் இருக்க தியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் நீங்கள் பார்க்கலாம். பட் மணல் வந்து இருக்காது. மணல் அந்த பக்கெட் வந்து மணல் வந்து இருக்கிறத பார்க்க முடியாது. ஆனால் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வந்து எல்லா தியேட்டர்லேயும் இருக்க தான் செய்யுது. பட் இப்போ வந்து நீங்கள் கேட்குறது கேட்டால் இந்த மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்லாம் வந்துச்சு இல்லையா, அது கொஞ்சம் அபாயகரமாக தான் இருக்குது. எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இவங்க எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தியேட்டராக மட்டுமே இருக்கிற இடத்துல பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு தியேட்டருக்கு 4 தியேட்டர் இருக்குது. அந்த 4 தியேட்டர்லேயும் வந்து டைமிங் பிரித்து போடும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா கூட்டத்தை மொத்தமாக சேர்க்க முடியாத ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்குது. அது சூப்பர். உண்மையிலேயே ஒரு 4 தியேட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 4 தியேட்டர் இருக்குன்னா அந்த 4 தியேட்டரில் வந்து வெவ்வேறு ஷோக்கள் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அந்த டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 1 மணி நேரம் கேட்டிங்கன்னா மொத்தமாக ஒரே டைமில் மொத்த கூட்டத்தையும் வந்து தியேட்டரில் திரிக்கிற மாதிரி இல்லைன்றது கரெக்டு. ஆனால் காம்ப்ளெக்ஸில் கொண்டு போய் வைக்கிறாங்கல்ல தியேட்டரை, அது பயங்கர ரிஸ்க். அது என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன். இப்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு மாலில் போகிறேன், நான் சொல்கிறது கேட்டால் காம்ப்ளெக்ஸ் மாலில் போய் பார்க்கும்போது கேட்டிங்கன்னா அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் கூடுற மாதிரி இருக்குது. ஒரு சமீபத்தில் ஒரு மாலுக்கு போனேன் சார் நான். அங்கே வந்து கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 பேர்கிட்ட வந்து சேர்ற மாதிரி இருக்குது ஒரு இடத்துலையும். அங்கே வந்து உள்ளுக்குள்ளே ஒரு 4 தியேட்டர் வைக்கிறாங்க. அந்த 4 தியேட்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்துக்கிட்டும் போயிட்டு இருக்கிற அந்த மக்கள் ஒரு பக்கம், பல கடைகள் வந்து இருக்கும்போது கேட்டினா அந்த கடைகளில் வியாபாரம் நடத்தக்கூடிய மக்கள் இப்படி ஒன்று கேட்டினா அந்த மாலில் வந்து கிட்டத்தட்ட மிகப்பெரிய என்ன சொல்ல ஒரு மனித என்ன சொல்கிறது கூட்டம் இருக்குது. அங்கே திடீர்னு ஒரு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு சொன்னால் பெரிய அளவில் சேதாரம் இருக்கும். அன்றைக்கி வேணால் வந்து ஒரு சட்டம் மறுபடியும் போட்டு தியேட்டர்கள் தனியாக இருக்கணும், மால்களில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கூட போடலாம். எதுக்காகன்னா இப்போது கட்டிடங்களில் வரக்கூடிய தியேட்டர்களில் வந்து கூட்டம் வரல, கூட்டத்தை வர வைக்கிறதுக்கு எப்படி வழி அப்படின்னு சொல்லி தான் என்ன செஞ்சேன்னு கேட்டால் இது வந்து ஒரு ஹோட்டல் இருந்தால் ஒரு வேறு கமர்ஷியலான வந்து கடைகள் ஏதாவது இருந்தால்க்கா அந்த கடைக்கு வரக்கூடிய அந்த கடையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தியேட்டர் அந்த தியேட்டருடைய உரிமையாளர் கூட இருக்கலாம்னு வச்சுங்களேன், இல்லை ஒரு மேல் வாடகை இருக்கலாம். இப்படி வருவாய்க்காக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த மால்களில் வந்து தியேட்டர்கள், இல்லை தியேட்டர்கள் இருக்கக்கூடிய இடத்துல மால்கள். இப்படி அதாவது மால்கள்னால் கடைகள். அப்படி தான் வந்து கேட்டால் இன்றைக்கி பெரிய பெரிய மால்லாம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வந்து இதுதான் படம் பார்க்க வரவங்க அப்படியே வியாபாரம் ஒரு வகையான சுரண்டல் தான் வச்சுக்கோங்களேன். அது வேறு விஷயம். ஒரு வகையாக மக்கள் தியேட்டரில் படம் பார்க்க வர்றதுக்கு வந்து அன்னிசி ஆகுது. என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போது உதாரணத்துக்கு எடுத்துங்களேன், இப்போது ஒரு தியேட்டரில் ஒரு 200 ரூபா டிக்கெட் கொடுத்து வரான்னா ஒரு 5 பேர் பார்க்கணுன்னா 1000 ரூபா ஆச்சு.
இப்போ அந்த 1000 ரூபா கொடுத்து படம் பார்க்கறது இல்லாமல் கேட்டால் அங்கே வந்து அந்த மாதிரியான கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸில் இருக்கும்போது கேட்டால் அங்கே ஏதாவது ஒரு பொருளை வாங்கக்கூடிய சூழலாயிடுது. அப்போ ஒரு 5000 ரூபாய் இல்லாமல் அந்த கடைக்கு வந்து நம்ம அந்த படத்துக்கு போகிறதில்ல. ஸோ மால்களில் ஒரு வகையான என்ன சொல்லி கேட்டால் வந்து மக்களை ஈர்க்கிறதுக்காக பண்ணும்போது மக்கள் ஈர்க்கப்படுறாங்க. அப்போ என்ன கேட்டால் வந்து ஒரு தேட்டரில் படம் பார்த்துட்டு அப்படியே ஹோட்டல் போயிட்டு அப்படியே கொஞ்சம் வாங்கிக்கிட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது கேட்டால் ஒரு ஃபேமிலிக்கு 5000 ரூபாய் கிடைக்கும். இது ஒரு வகையான வியாபார உத்தி தான் சார். ஆனால் ஆபத்து இருக்குது. மல்டிப்ளெக்ஸ் தியேட்டரில் வந்து நீங்கள் வந்து வெவ்வேறு காட்சிகளில் நீங்கள் டைம் டிஃப்ரென்ஸாக போட்டு நீங்கள் வந்து வெறும் தியேட்டர் மட்டுமே தான் அங்கே இருக்குது. தியேட்டரில் படம் பார்க்கலாம். மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு மக்கள்கிட்ட இருந்து சுரண்டுறதுனா அந்த பாப்கார்ன் மூலமாக சுரண்டலாம். பாப்கார்னு தண்ணி இதெல்லாம் ஒரு பக்கம் அங்கேயும் ஒரு சுரண்டல் நடக்குது. அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை சுரண்டுறான்னு கேட்டால் பாப்கார்னில் சுரண்டுறான், வந்து கொக்கோ கோலாவில் சுரண்டுறான், இல்லை மற்ற கூல்ட்ரிங்க்ஸில் சுரண்டுறான், அது நடக்குது. ஆனால் அதை தாண்டி இந்த மாதிரியான மால்களில் வைக்கும் போது நான் கேட்டிங்கன்னா அங்கே வந்து பெரும் மக்கள் திரளான கூட்டங்களை சேர்க்கும் போது இப்போ ஒரு விபத்தே நடக்குதுன்னா இழப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் சொல்லலாம் அதுக்கப்புறம் ஃபயர் இன்ஜின் வந்துடும், ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருக்குது, அப்புறம் அதெல்லாம் சொல்லலாம். பட் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சூழலில் வந்து கேட்டால் எப்படி நடக்கும்னு யாரும் எதிர்பார்க்க முடியாது. இன்றைக்கி ஒரு டூரிங் டாக்கீஸில் வந்து ஒரு 110 பேர் இறந்து போகிறாங்க. அவ்வளோ மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளியே வந்து கேட்டால் அந்த கீத்து அந்த என்ன சொன்ன அந்த கித்தானை கீழ்ச்சி போட்டு கூட மக்கள் வெளியேற முடியும் தான். ஆனால் அன்றைக்கி உள்ள அந்த சூழல் வந்து அங்கே எப்படி இருந்திருக்கு சூழல் எல்லாரும் சொல்லலாம் சார். ஓலை தானே சார் 10 பேர் ஜனங்க வெளியில் ஓடி வந்துட முடியாதான்னு கேட்டேன். ஆனால் அங்கே தடுப்பு சுவர்கள் உள்ளே இருக்குது. தடுப்பு சுவர்கள் மூலமாக தான் மணல் வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக சுற்றி தடுப்பு சுவர்கள் இருந்திருக்கலாம். அதில் வந்து காற்றுல பறக்காத அளவுக்கு கித்தான்கள் வந்து கேட்டால் கோணி மூட்டையை வச்சு மணல் கோணி மூட்டையை வச்சு வந்து அடைச்சிருக்கிறாங்க. இப்படி இருக்குல்ல. அதே மாதிரி கேட்டால் இப்போ இன்றைக்கி இருக்கிற மால்களில் இருக்கிற பெரிய தேட்டரில் மக்கள் திரளான நேரங்களில் வந்து ஏதாவது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அன்றைக்கி மக்கள் வெளியேற முடியாத ஒரு சூழல் இருக்கலாம். அந்த சூழல் பொறுத்து தான் விபத்து. நம்ம இன்னும் கெட்டதுன்னு நினைக்கல. இது ஒரு எச்சரிக்கை பதிவாக தான் சொல்றேன். முன்னாடியே வந்து ஏதாவது இப்போ நடந்ததுக்கு அப்புறம் நம்ம ஊர்லாம் அப்படி கிடையாது சார். நடக்கும். நடந்த பிறகு ஒரு கமிஷன் போடுவாங்க. அந்த கமிஷன் அறிக்கை தாக்கல் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடக்கும். இது காலகாலமாக நடக்குது சார். ஸ்கூல் குழந்தைங்க கும்பகோணத்தில் உங்களுக்கு தெரியும் 94 குழந்தைகள் இறந்து போச்சு ஸ்கூலில். அதுக்கு பிறகு ஸ்கூலில் இன்றைக்கி ஏதாவது ஒரு ஓலைக்கொட்டாயில் ஸ்கூல் நடக்குதா? கிடையாது. எல்லாமே கட்டடங்கள் நான் ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட். நீங்கள் வந்து ஓலையில் நீங்கள் வந்து வேயவே முடியாது பள்ளிக்கூடங்கள். கும்பகோணத்தை 94 குழந்தைகள் எவ்வளோ அவங்க பெற்றோர்களுக்கு கனவு இருந்திருக்கும். அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் சின்ன குழந்தைகள் சார். 94 குழந்தைகள் இறந்து போச்சு. எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கமிஷன் போட்டாங்க. இது எப்போ 79 அது நடந்த பிறகு ஏன் யோசிக்கவே இல்லை? ஒரு தியேட்டரில் வந்து ஒரு கூரையை போட்டு மக்கள் உள்ளே உட்கார்ந்து மக்கள் எரிஞ்சு போயிட்டாங்க 110 பேர் 79. இது 2000க்கு பிறகு நடந்தது கும்பகோணத்தில். 2004 நினைக்கிறேன். சரிங்களா? 2000க்கு பிறகு நடந்தது. 79 எங்கே இருக்குது? 2000 எங்கே இருக்குது? 20 வருஷம். அதுக்கப்புறம் வந்து கேட்டால் ஏன் தோணலை உங்களுக்கு வந்து கேட்டால் யோசிக்க முடியல? தியேட்டரில் என்ன வந்து கேட்டால் அதே ஓலை குடிசை தான். ஸ்கூல்லையும் அதே ஓலை குடிசை தான். நாளைக்கு திடீர்னு எரிஞ்சு போனால் மக்கள் வந்து அந்த குழந்தைகள் எப்படி வந்து பாதுகாக்க வந்து வெளியேற்ற முடியும்னு யோசிக்காமல் அதனுடைய விளைவு. அதுக்கப்புறம் கமிஷன் போட்டாங்க. இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து கட்டடங்களில் போயிடுச்சு. ஸ்கூலில் எல்லாமே நீங்கள் கேட்குறதெல்லாம் கேட்டால் ஒன்று நடந்த பிறகு தான் சார் அதுக்கு கமிஷன் போடுவாங்க. நாளைக்கு மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இந்த மாதிரி அது கேட்டால் அப்போ ஒரு ரூல் போடுவாங்க. எனக்கு தெரிஞ்சுக்க மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸில் வந்து வராத ஒரே இதில் வந்து பில்டிங் கட்டடங்களில் இருக்கிற ஒரு 4 தியேட்டரில் கூட ஓரளவுக்கு பாதுகாப்பு இருக்கும். ஆனால் இந்த மால்களில் வந்து தியேட்டர்கள் வைக்கிறாங்கல்ல, ஒரு 4 தியேட்டர் வைக்கிறாங்க இல்லையா, ரொம்ப ஆபத்தானது. அதில் குறிப்பாக அந்த கமர்ஷியல் அந்த கடைகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் வந்து உள்ளே இருக்கிறத பார்க்குறேன். மக்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு கேட்டால் போக்குவரத்து மட்டும் வந்துக்கிட்டும் போயிட்டு இருக்கிற மக்கள் வந்து சராசரியாக வந்து கேட்டால் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 5000 பேர் இருப்பாங்க. அப்படி இருக்குது. இரவு நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கூட்டமாக வந்து ஒரு புதுப்படம் வந்துட்டாலோ அல்லது வேறு ஏதாவது பெரிய அளவில் கேட்டினா ஒரு வியாபாரங்கள் நடக்குன்னா கூட்டங்கள் நிறைய மக்கள் திரளான கூட்டங்கள் வந்து கேட்டினா வந்து மால்களில் வந்து கூடுது. அது மிகப்பெரிய ஆபத்தை தான் நான் பார்க்குறேன். இப்போ அதை தாண்டி இப்போ நார்மல் முன்னாடி இருந்த தேட்டர்ஸ் பில்டிங்கில் இருக்க தேட்டர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டோர்ஸ் இருக்கும் சார். ஆமாம். ஒரு ரோக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரோக்கு 4 ரோக்கு ஒரு டோர் இருந்த மாதிரி இருக்கும். இப்போ மல்டிப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய மல்டிப்ளெக்ஸில் சிங்கிள் டோர் தான்.
ஆமாம், ஒரு டோர் வழியாக தான் நீங்கள் என்ட்ரு ஆக முடியும், அதே டோர் வழியாக தான் இப்போ நீங்கள் மல்டிப்ளெக்ஸ் காம்பஸில் நீங்கள் நல்ல கரெக்டான கேள்வி கேட்டீங்க. நான் சமீபத்தில் கூட போயிருந்தேன். படம் முடிஞ்சிடுச்சு, பெரிய கூட்டம். சமீபத்தில் இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அந்த படத்துக்கு தான் போயிருக்கிறேன். பெரிய ஏற்கனவே நடந்தது தான், பல படங்கள்லாம் பார்த்துருக்கோம். ஃபுல் ஹவுஸ்ஃபுல். இப்போது மொத்தமே ஒரு 100 பேர் 200 பேர் இருந்தாங்கன்னா இந்த வழி போதும்னு சொல்லலாம். ஆனால் தியேட்டரில் நடக்கிற அட்ராசிட்டியை நான் பார்க்குறேன். இதை விட என்னடா வேலை உங்களுக்கு இருக்குது? படம் வந்து முடிஞ்சிடுச்சு சார், பெரிய ஒரு திரளான கூட்டம் இருக்குது உள்ள, அவங்க எல்லாம் வெளியேறணும். 4 டோரை திறந்து விட்டானான்னு கேட்டால், ஆனால் ஒரு சிங்கிள் டோரில் நீங்கள் வெளியே போங்கன்றான். ஒருத்தர் என்ன இந்த பக்கம் வழி விடுங்கன்னா அந்த பக்கம் பார்த்தீங்க இப்படி போங்கன்றான். கீழே போங்கண்ணா, ஒரு வழியில் தான் விடுறான். அவ்வளோ பெரியும் சார், ஒரு 500 பேர் இருக்கிறாங்க சார் தியேட்டரை, ஃபுல்லு சார், ஹவுஸ்ஃபுல் சார். நீங்கள் வந்து படம் முடியுது, நீ ஒரே வழியில் போன்றான். மெதுவாக மக்கள் வந்து அங்கே ஏன் இந்த டோரை திறந்தா என்ன, மற்ற டோரை திறந்தா என்ன, திறக்க மாட்டான். சரி, படம் உள்ளே விடும்போது நீ வந்து வெட்டினா சிங்கிள் டோரில் நீ உள்ளே விடும்போது விடலாம். படம் முடிஞ்ச பிறகு 2 டோரை திறந்து விடுறா, உள்ளே இருக்கிறவங்க வெளியே போட்டோம். படம் உள்ளே நீங்கள் வந்து 4 டோர் திறந்தால் 4 பக்கம் 4 பேரை போடணும். ஒரு பக்கம் நீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்களை நீ அனுப்புகிற, டிக்கெட்டை வந்து செக் பண்ணி நீ அனுப்புகிறேன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் ஆன்லைனில் இருக்குன்னு செக் பண்ணி நீ அனுப்புகிற. அனுப்பிட்ட பிறகு படம் முடிஞ்ச பிறகு நீ 4 டோரை திறந்து விடு, இல்லை 2 டோரை திறந்து விடு, ஆனால் அந்த வழியாக தான் போகணுன்றான். ஒரு வழி தான் நான் விடுவேன்றான். இதெல்லாம் பயங்கர அட்ராசிட்டி. நாளைக்கு திடீர்னு ஒரு எமர்ஜென்சினா வந்து அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திறப்பீங்களா, இல்லை அப்பவும் நீங்கள் இந்த ஒரு டோரில் தான் அனுப்புவீங்களா? இது யாரும் கேட்கறது இல்லை சார். பல விஷயம் கேட்கறது இல்லை. 50 ரூபா பெறாது 250 ரூபா வைக்கிறான் வந்து பாப்கார்னு. எவனாவது அது கேள்வி கேட்குறானா? எவ்வளோ நியாயம் பேசுகிறானுங்க இந்த தியேட்டர் உரிமையாளர்கள், இந்த சங்கம்லாம் வச்சுக்கிட்டு. வெக்கமா இல்லை உங்களுக்கு? 50 ரூபா பெறாது சார். குடிக்கிற தண்ணி கூட இதை விட என்ன சார் கொடுமை? குடிக்கிற தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் வாங்கி ஆகணுன்றான். எவனா ஒருத்தன் கேட்குறானா சார் குடிக்கிற தண்ணியை? அப்போ நாளைக்கு திடீர்னு தீ விபத்துனா நீங்கள் தண்ணியாவது அடிப்பீங்களா, இல்லை அதுக்கும் காசு நம்மக்கிட்டே வாங்கிடுவானுங்களான்னு தெரியல. தண்ணி நான் என்ன சொல்கிறேன், குடிக்கிற தண்ணி அதை நீங்கள் வந்து வெளியில் கூட நான் வாங்கிட்டு வரேன் சார், 10 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வரேன், இல்லை 20 ரூபா கொடுத்துட்டு வாங்கினேன், அதே நீ அங்கே தான் வாங்கணுன்றான். வீட்டிலேருந்து சில தியேட்டர்ஸில் அது தண்ணி மட்டும் அலோவ் பண்ணுறாங்க உள்ள. நான் அது கூட நம்ம பேசுனது தான் சார், இங்கேயே நம்ம பேசியிருக்கோம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. குடிக்கிற தண்ணி கூட அதை கூட அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும்ல சார். கண்டிப்பாக. இது நான் சொல்கிறேன், அன்னைக்கு திரேஸ்புரத்தில் லூர்தம்மாள் காலனியில் தூத்துக்குடியில் என்ன நடந்ததோ, டூரிங் டாக்ஸில் நடந்ததோ, அதே மாதிரியான விபத்து வந்து கேட்டிங்கன்னா அந்த மால்களில் இருக்கக்கூடிய தியேட்டரில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நான் பதிவு பண்ணணும். அதுதான் நமக்கு இந்த நோக்கமே. கடைகளை குறைக்கணும், மால்களில் உள்ள கடைகளை குறைச்சி மக்கள் வந்து போக்குவரத்து முழுக்க முழுக்க தியேட்டர்களுக்கு வரக்கூடிய மக்கள். இப்போது மல்டிப்ளெக்ஸ் இருக்குது, நீங்கள் டைம் டிஃப்ரென்ஸ் கொடுக்குறீங்க, அந்த கூட்டத்தை அப்புறப்படுத்தி அது ஓகே. ஆனால் மால்களில் இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து மால்களுக்காக வரக்கூடிய சூழல் இருக்குது. ஒரு 5 தியேட்டர் போட்டு நீங்கள் வந்து உள்ள ஒரு 100-150 கடையை போடுறீங்கன்னா அதில் திடீர்னு வெளியேறதுக்கு என்ன வழி? கார்கள் போக்குவரத்து இருக்குது, கார்கள் ஃபுல்லாக அடைச்சிக்குது. கீழே வந்து அண்டர் கிரவுண்ட் ஃபுல்லாக வந்து கேட்டால் வந்து கார்கள் ஃபுல்லாகிடுது. மக்கள் திடீர்னு எப்படி வெளியேறி வருவாங்க? வெளியேறி வந்தாங்கன்னு கேட்டால் இங்கே போக்குவரத்து மிகப்பெரிய நெருக்கடியான இடங்களில் நான் பார்த்துருக்குறேன். பல மால்கள் வந்து பார்த்திங்கன்னா தியேட்டர்கள் வந்து நெருக்கடியான போக்குவரத்து நெருக்கடி மிகுந்த ரோட்டில் தான் இருக்குது, ஒதுக்குப்புறமெல்லாம் கூட இல்லை. மீட்பு பணிலாம் ரொம்பவும் கஷ்டமாயிடும். நாளைக்கு தெரியும் ஒரு பிரிட்ஜுக்கு கீழே இருக்குது சார், பிரிட்ஜுக்கு பக்கத்துலேயே இருக்குது. எந்த சைட்லேருந்து ஃபயர் இன்ஜின்லாம் எங்கேருந்து வரும்? ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். பேசுகிறத பேசுகிறோம், என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். இதெல்லாம் எல்லாமே ஒன்று நடந்த பிறகு தான் சார் அரசு பண்ணியிருக்கு. ஒரு பெரிய விபத்து நடந்த பிறகு தான் அதுக்கப்புறம் நிறைய ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸ் கண்டிஷன்ஸ்லாம் நிறைய போட்டு அதுக்கப்புறம் நானே யோசிப்பேன், கேட்டேன் இந்த இடத்துல ஏன்னா இந்த வந்து இந்த மாலுக்கு அனுமதி கொடுக்கணும், இந்த தியேட்டருக்கு அனுமதி கொடுக்கணும். ஆமாம், அப்படி நானே யோசிச்சிருக்கேன். இவ்வளோ போக்குவரத்து நெருக்கடி உள்ள இடத்துல எதுக்கு இந்த மால் தியேட்டர்லாம் அனுமதி கொடுக்கணும் யோசிச்சிருக்கேன். ஏன்னா நாளைக்கு திடீர்னு ஒரு எமர்ஜென்சினா மக்கள் வந்து பெரும் கூட்டம் உள்ளே போய் மாட்டிக்குது, ரொம்ப கஷ்டம். ஓகே சார், இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகணும், இது மூலிமா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும்னு நான் நம்புகிறேன். உங்களோட நேரத்துக்கு நன்றி சார். நன்றி சார்.